நன்மை தீமை அறிகிற கனி, எது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டானோ தேவன் அவன்கிட்ட எதிர்பார்க்குற காரியம்லாம், நான் உன்கிட்ட ஒன்றை கொடுக்குறேன், அதை நீ மல்டிபிளாய் மாற்றிடுறியா? ஒரு தாளந்தை கொடுக்குறேன், நீ ஒன்றை புதைச்சி வைக்கிறியா இல்லை ரெட்டிப்பாய் மாற்றுறியா? அப்போது எண்ணங்கள், குறுகிற எண்ணங்கள் யார் யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களை தேவன் என்ன பண்றதில்லை, அங்கீகரிக்கிறது இல்லை. ஒரு மனிதனை ஜெபி, என்ன துதி, ஆனால் உன் எண்ணங்கள்ல எதிர்காலம் எதுவுமே இல்லை, ஆக்கப்பூர்வமான காரியம் இல்லை, நெக்ஸ்ட் இயர் நான் என்ன பண்ணணும் பிளான் இல்லைன்னா தேவன் உன்னை ஆசீர்வதிப்பதில் அவருக்கு என்ன கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பதற்கு மூலமாக தேவன் நாமம் வெளிப்பட வேண்டும், விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். ஒரு மனிதனை உயர்த்துவதனால தேவன் அநேக பிள்ளைகளை உயர்த்துவதற்கு நம்ம ஒரு பாலமா இருக்கிறோம்னா தேவன் உன்னை எடுத்து எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பார். இங்க வந்திருக்க ஜெபம் பண்ணவங்க எல்லா விண்ணப்பம் தீர்ந்துச்சா? இல்லை, அந்த பாரத்தோடு தான் இருப்பீங்க. ஆனா செய்தியை கேட்ட உடனே ஒரு இருதயத்தில் ஒரு சமாதானம். தேவன் வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்சிருக்க மாட்டார், ஆனா இந்த வார்த்தை என்ன பண்ணுன்னா உன் இருதயத்தை பலப்படுத்தும். ஒரு ஆமென் சொல்லுவேன். இருதயத்தை பலப்படுத்துற உடனே உன்னால ஜெயிக்க முடியும். அதே கடன் இருக்கும், அதே வியாதி இருக்கும், ஆனா என்னால என்ன பண்ண முடியும், என்னால சமாளிக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவேன். இந்த மாதம் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 41ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். இன்னும் அந்த வசனத்தை ஒரு வாட்டி படிப்போமா? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். யாரை கர்த்தர் விடுவிப்பார்? யாரா சொல்ல முடியுமா? வசனம் சொல்லுது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சிறுமைப்பட்டவனை கர்த்தர் தீங்கு நாளில் விடுவிப்பாரா? சிறுமைப்பட்டவனை சிந்தை உள்ளவனை விடுவிப்பார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பாக்கியவதிகள் பாக்கியவான்களை தான் நான் என்ன பண்ணுவேனா தீங்கு நாட்கள்ல விடுதலை ஆக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அந்த கடந்த 3 வாரங்களாய் பாக்கியவான்களை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாள் ஒரு தலைப்பில், சனிக்கிழமை நேற்று பிகேஎன் மகாலையும், போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையும், இன்னைக்கும் கர்த்தர் அந்த பாக்கியவான்களை குறித்து கர்த்தர் பேச சொன்னார். யார் பாக்கியவான் பாக்கியவதிகள்? சொல்லுங்க கைகளை வச்சு. நான் தான் அந்த பாக்கியவான் பாக்கியவதி. அல்லேலூயா. மற்றவங்க சொல்றாங்களோ இல்லையா, நான் தான் சொல்லணும், நான் தான் பாக்கியவான் என் தேவனுக்கு. ஒரு ஆமென் சொல்லுவோமே. கைகளை வைத்து சொல்லுங்க, என் ஏசப்பாவுக்கு நான் தான் பாக்கியவான் பாக்கியவதிகள். அல்லேலூயா. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, இங்க கர்த்தர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவர்களை விசாரிக்கிறவர்கள், கண்ணோக்கமாக இருக்கிறவர்கள், அவர்களை கவனிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த உலகத்தில் அநேக பாக்கியவான்களை கர்த்தர் காட்டுகிறார். பாக்கியவான்களுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளைக்கு வேதத்தில் ஒரு கூகுளில் போய் பாக்கியவான் போட்டிங்கன்னா நிறைய இடத்துல வரும். ஆனால் பாக்கியமான தேவனிடத்தில் மீதி இருக்கிற எந்த காரியத்தை செய்யறது கஷ்டம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம், இந்த காரியம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். சிறுமைப்பட்டவர்களை படிங்க மீண்டும் அந்த வசனத்தை. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அல்லேலூயா. நம்முடைய சிந்தை ரொம்ப முக்கியம், நம்ம நினைவுகள் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனை பிரதிபலிக்கிறது அவன் நினைவுகள் தான். அவன் பேர் கிடையாது, அவன் செயல்பாடுகள் கிடையாது, அவன் மதங்கள் கிடையாது, அவன் மொழி கிடையாது, பணங்கள் கிடையாது, திறமை கிடையாது. ஞாபகம் வச்சுங்க, ஒரு மனுஷனுடைய நினைவு தான் ஒரு மனுஷனை அங்கீகரிக்கும். ராமேன் சொல்லுவேமே. ஒருத்தர் மனுஷன் அவன் நினைவை வச்சுதான் அவன் வாழ்க்கையில அவனை வேல்யூவேஷன் போட முடியும், மதிப்பை வச்சு. நினைவுகள் சரியில்லைன்னா அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவன் நினைவை வச்சுதான் அவனுக்கு என்ன பண்ணுவாங்க, மதிப்பே அளவிடப்படும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைவுகளை தான் கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் பண்ணுகிற அலங்காரங்கள், பேசுகிற வார்த்தையின் ஜாலங்கள், நிறைய பேர் பேசி பேசி ஏமாத்திடுவாங்க. நல்ல மயக்கிற மாதிரி பேசி சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏமாற்றுவாங்க.
ஆனாலும் இவர்களை எப்படி வேல்யூவேஷன் போக்க முடியும்? வசனம் சொல்லுது, சிந்தை, உன் நினைவுகள் அது தேவனுக்கு பிரியமானதா இருக்கணும். அல்லேலூயா. உன் நினைவை தான் என் தேவன் பார்க்கிறார். உன் நினைவு எப்படிப்பட்டதா இருக்கு, உன் அறிவு எப்படிப்பட்டதா இருக்கு. இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போனோம், ஒரு நல்ல பிள்ளையை எப்படி ஒழுக்க சொல்லுவாங்க, அவன் நினைவு வச்சிருக்கான், அப்பா அவன் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் உட்காந்துருவான்ப்பா, அந்த பிள்ளை நல்ல பிள்ளைப்பா. எதை வச்சு? அவங்க நினைவுகளை வச்சு. ஒரு பிள்ளை படிக்குதுன்னா எல்லா பிள்ளையும் படிச்சது பெருசாயிடுமா? படிச்சு 100க்கு 100 மார்க் வாங்கினவங்க எல்லாம் வாழ்க்கையில் என்ன பண்ணதில்லை, சக்சஸ் ஆனவங்க இல்லை. நம்ம நினைவை வச்சு எப்படி புதுப்பிக்கிறாங்களோ அவங்க தான் அவங்க வாழ்க்கையில் சக்சஸ் பர்சனாக மாறுவாங்க. சாம்பார் வைக்கிறதுக்கு இங்கே கவனிங்க, பருப்பை கொதிக்க வச்சு மிளகாத்தூள் போட்டு கடுகெல்லாம் தாளித்து வச்சா சாம்பார் தான். ஆனால் அதே கடுகு, அதே சாம்பார், அதே பருப்பு. ஆனால் அதுவே அவங்க நினைவுகள் வைத்து இதை சுவையாக செய்யணும்னு முயற்சி செய்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் அவங்க நினைவுகள் சக்ஸஸ் ஆகும். அப்போ ஒருத்தரோட மனுஷன் நினைவுகள் தான் ஒரு மனிதனை அடுத்த கட்டத்துக்கு நேராக கொண்டு போகும். தேவன் ஒரு மனிதன் எப்படி ஜட்ஜ் பண்ணுவார்? எப்படின்னா, எல்லா மனிதருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்தார். கர்த்தர் முதலாவது தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் பொழுது எப்படி படைச்சார்னா விசேஷமா படைச்சிட்டார். ஆனா தேவன் எதிர்பார்த்த காரியம், நான் சொல்றதை தான் என்ன பண்ணணும், என் பிள்ளைங்க கேட்கணும். நான் சொல்றதை கேட்டா போதும். இதுதான் தேவன் எதிர்பார்த்த காரியம். அவனுக்கு தன் சுயமா சிந்திக்க தேவன் எதிர்பார்க்கல. எப்போ நன்மை தீமை அறிகிற கனி எது? நன்மை தீமை அறிகிற கனி எது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டானோ, தேவன் அவன்கிட்ட எதிர்பார்க்குற காரியம்லாம், நான் உன்கிட்ட ஒன்றை கொடுக்குறேன், அதை நீ மல்டிபிளாய் மாத்திரியா? ஒரு தாளந்தை கொடுக்குறேன், நீ ஒன்றை புதைச்சி வைக்கிறியா இல்லை ரெட்டிப்பாய் மாத்துறியா? அப்போ எண்ணங்கள், குறுகிற எண்ணங்கள் யார் யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களை தேவன் என்ன பண்றது இல்லை, அங்கீகரிக்கிறது இல்லை. ஒரு மனிதனை ஜெபி, என்ன துதி, ஆனால் அவன் எண்ணங்கள்ல எதிர்காலம் எதுவுமே இல்லை, ஆக்கப்பூர்வமான காரியம் இல்லை, நெக்ஸ்ட் இயர் நான் என்ன பண்ணணும் பிளான் இல்லைன்னா, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பதில் அவருக்கு என்ன கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பதற்கு மூலமாக தேவன் நாமம் வெளிப்பட வேண்டும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. ஒரு மனிதனை உயர்த்துவதனால தேவன் அநேக பிள்ளைகளை உயர்த்துவதற்கு நம்ம ஒரு பாலமா இருக்கிறோம்னா, தேவன் உன்னை எடுத்து எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பார். அத கர்த்தர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவர்களை படிங்க. அந்த மீண்டும், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். சிந்தை உள்ளவன் பாக்கியவான். கர்த்தர் யாரை பாக்கியவனாய் மாத்துறாரா? ஒருத்தனை விசாரிக்க தெரியணும், ஒருத்தனுடைய பிரச்சனையை நீ புரிஞ்சிக்க தெரியணும். சில பேர் கணவன் மனைவி இருப்பாங்க, கணவன் பிரச்சனை என்னன்னே தெரியாது. காசு கொடுத்தியா, காசு கொடுத்தியா, காசு எடுத்துட்டு வந்தியா, என்ன வேலை செய்யற, வீட்டில் இவ்வளவு செலவு இருக்கு, நீ என்ன பண்ற. பெற்றோர்கள் நொந்து போவாங்க. சில வீட்டு கணவர் மனைவி கேட்கிற சூழ்நிலையில தெரிஞ்சே கேட்பாங்க, அவங்களால என்ன பண்ண முடியாது, அதை ஹேண்டில் பண்ண முடியாது. எத்தனை பேர் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கும்? சில பேர் மனைவி புரிஞ்சிக்க மாட்டாங்க, கையில காசே கொடுக்க மாட்டாங்க, எனக்கு இதை செஞ்சியா அதை செஞ்சியா, ஒரு நாள் நான்வெஜ் இல்லைன்னா போதும், அன்னைக்கு வீட்டில் பிரச்சனையே இருக்கும், ஆனால் கையில காசு இருக்காது. அவங்க என்ன வேலை செஞ்சிருக்காங்க, இந்த டைம்ல என்ன வேலை செஞ்சுட்டு இந்த சூழ்நிலை எப்படி இருக்காங்க, ஒருத்தரை பத்தி புரிஞ்சிக்க மாட்டாங்க. தன் கணவன் விசாரிப்பு இருக்காது. கணவன் மனைவி மத்தியிலையும் விசாரிப்பு இல்லை, பிள்ளைகளை விசாரிப்பதில்லை. இன்னைக்கு பிள்ளைங்க கெட்டு போறது காரணம், பிள்ளைகளை விசாரிப்பதில்லை, பிள்ளைகளை கண்டிச்சு வளர்ப்பதில்லை, பிள்ளைகளை என்ன பண்றதில்லை, கண்காணிப்பு இல்லை. இங்க கர்த்தர் சொல்ற, சிறுமைப்பட்டவர்களை சொல்லுங்களேன். யார் சிறுமைப்பட்டவர்கள்? சிறுமைப்பட்டவர்கள் என்ன சொல்லுங்களேன். கஷ்டப்படுறவங்க. எதுல கஷ்டப்படுறவங்க? பணத்துல கஷ்டப்படுறவங்க, வியாதியில கஷ்டப்படுறாங்க, அன்புல கஷ்டப்படுறவங்க, சூழ்நிலைகள் எல்லாம் கஷ்டப்படுறவங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில கஷ்டப்படுறாங்கன்னா அவர்கள் சிறுமைப்பட்டவர்களாய் மாறுகிறார்கள். நீ அதுல கஷ்டம் இல்லாம இருக்கிறனா அதுல நீ சிறுமைப்பட்டவன் இல்லை, அதுல நீ மேன்மைப்பட்டவனாய் மாறுகிற. யார் யார் சிறுமைப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் சொல்ற, சிந்தை உள்ளவன் பாக்கியவான். மற்ற பாக்கியவானாய் பாக்கியவதியா நம்ம இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா யார பாக்கியவான் சொல்லுவாங்க? அதிகமா இந்த உலகத்தை பெண்களை பார்த்து பாக்கியவதின்னு. பாக்கியவதிமா, நல்லா அழகா குழந்தை பெற்றுட்ட, நல்லா குடும்பம் நடத்துற, நல்லா இருக்க. பாக்கியம்னா என்னன்னா, அவங்க நினைக்கிறதெல்லாம் அவங்க சக்சஸ் ஆகும்.
பட் அவங்களுக்கு தெரியாது தான் நான் பாக்கியம் பெற்றிருக்கேன் அப்படின்னு. அந்த மனிதனுக்கு தெரியாது, இன்னொரு மனிதனுக்கு தான் தெரியும். உன் உறவுக்கும் சொந்தத்துக்கு தெரியும் இந்த புள்ள பாக்கியவதி பாக்கியவான் என்று. அல்லேலூயா. இந்த உலகத்துல ஆண்களை பார்த்து ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க நீ பாக்கியவான்னு சொல்லிட்டு. ஆனா வேதத்துல பாத்தீங்கன்னா அநேக இடத்துல ஆண்களை குறித்திருக்கு பாக்கியவான்கள் என்று. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. நல்ல மனைவியை கட்டுறவன் பாக்கியவான், நல்ல ஆகாரத்தை சாப்பிடுகிறவன் பாக்கியவான், யார் கைகளில் ஏந்தாம நிற்கிறவன் பாக்கியவான், நல்ல ஆரோக்கியம் இருக்கிறவன் பாக்கியவான், வீடு வாசல் இருக்கிறவன் பாக்கியவான், குடும்பத்துல சமாதானம் இருக்கிறவன் பாக்கியவான். பாக்கியவதிகள். நம்ம வாழ்க்கையில பாக்கியவதிகளை கத்த சொல்லுகிறார். நீ தீங்கு நாட்கள்ல உன என்ன பண்ணுவானா விடுதலையாக்கும். ஒரு வசனத்தை படிப்போம். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போமா? தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் கத்த சொல்லுகிறார். இந்த பாக்கியவதிகளை பாக்கியவான்கள் என்ன சொல்றாரா, உன் வாழ்க்கையில தீங்கு நாட்கள் வரும். அந்த டைம்ல தீங்கு நாட்கள் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் நிறுத்துவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி வராமேன்னு சொல்லுவோமே. எந்த நெருக்கம் வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை வந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய பாதுகாப்புல உன்னை வைத்து உன்னை வேலை அடைப்பார். ஒரு கரங்களை தட்டி வராமேன்னு சொல்லுவோமே. சொல்லுங்களேன், என்ன வேலை அடைப்பார்? சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஆனா வசனம் சொல்லுதா? நம்ம நினைப்போம் இயேசுவை ஏற்றுக்கொண்டா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு துன்பம் கிடையாது, துயரம் கிடையாதுன்னு. உனக்கு வர கஷ்டமா இருந்தால் மற்றவங்களுக்கு கஷ்டம் இருக்கும். ஒரு மனுஷனுக்கு தீங்கு நாட்கள் கண்டிப்பாய் வரும். எப்படி? என்னதான் விஷயம் இருந்தாலும் ஒரு நாள் கடன்ல போய் விழுவான், நிம்மற முடியாத ஒரு சூழ்நிலை வரும். சாப்பாடு சாப்பிடுகிற பட்னி சூழ்நிலைக்கு சில நேரங்கள் வரும். அன்பை தேடி ஏங்குற சில நாட்கள் வரும். வேலை இல்லாத சில நாட்கள் வரும். பிஸ்னஸ் இல்லாம சில நாட்கள் வரும். உன்னை விசாரிக்காதபடி சில சூழ்நிலைகள் வரும். எனக்கு எதுவுமே கிடையாதுங்க, நான் என்னெல்லாம் ஒன்றும் என்கிட்ட 10 வீடு இருக்கு, எனக்கு வீடு பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சின்னா நீ சாவறதுக்குள்ள ஒரு நாள் வீடு இல்லாத ஒரு பிரச்சனை உனக்குள்ள வந்துருங்க. இதுதான் தேவன் சொல்லப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இன்பமும் துன்பம் என்ன பண்ண இருக்கும், கலந்து வரும். அந்த துன்பம் வரும்பொழுது தான் தேவனை தேடி போவாங்க. துன்பம் வரும்பொழுது தான் தேவனை ருசி பார்க்க ஆரம்பிப்பாங்க. பாவத்தை விட்டு வெளியே வர ஆரம்பிப்பாங்க. வெறும் ஒரு மனிதனுக்கு இன்பமே இருந்தா அந்த இன்பத்தை ருசி பார்க்க தெரியாது. துன்பம் வரும்பொழுது தான் இன்பத்தோட நிழல் தெரியும். எவ்வளோ நாள் நிழல் இருக்கும் உன் வீட்டு வாசல்ல, அந்த நிழலோட அருமை தெரியாது. வெயில் வரும்போது தான் இப்போ அந்த நிழல் தெரியும். ஐயோ மரம் வெயில். உன் வீட்டாண்ட ஒரு மரம் காத்துல ஆடினது கூட நீ கண்டிருக்க மாட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் கூட மரம் கூட என்ன பண்ண மாட்டுது, அசைய கூட மாட்டுது. ஏன்? ஒரு நெருக்கம் வரும்போது தான் அந்த தேனை. அப்போ ஒரு நெருக்கம் ஏன் தேவன் ஒரு வாழ்க்கையில தீங்கை தேவன் சில நேரங்கள் அங்கே அனுமதிக்கிறார்னா அந்த இன்பத்தை ருசி பார்ப்பதற்கு தான் தெரியும். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொள்றவர்களுக்கு ஒரு விசேஷம் உண்டு. அதுதான் இங்க முக்கியம். புறஜாதியர்களுக்கு அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது துன்ப நாட்கள் சில பேர் சொல்லுவாங்க, இந்து மார்க்கத்தில் 7.5 நாட்டு சனி பிடிச்சிச்சு பண்ணுவாங்க. அதுலேருந்து மீற முடியாது. அதுக்கு என்னென்ன கோயில் குளத்துக்கு போவாங்க, இதை பொண்ணு அந்த கோயிலில் காலை வச்சா சரியானு அந்த ஆளை உருட்டி பட்டுச்சு எடுக்குன்னு என்னென்னமோ என்ன பண்ணுவாங்க, மூட நம்பிக்கையாக பேசலாம். ஆனால் என் தேவன் சொல்லுகிறார், நீ 7.5 நாட்டு சனியும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, அந்த தேவன் சனியை மாற்றுகிறவர் தான் என் தேவன் ஆகிய கர்த்தர். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. தீமையை நன்மையை மாற்றுகிறவர் தான் என் இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளையும் மாற்றி போடுகிறவர் தான் என் தேவன். அப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வருதுன்னா சொல்யூஷன் கிடைக்கும். கடன் பிரச்சனையோடு வாழ்றேன்னா நீ பாக்கியவதியாய் மாறுறேன்னா உன் வீட்டில் அந்த பாக்கியவதியாக மாறிட்டேன்னா அந்த கடன் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. ஆமென் சொல்லுவேன். நிறைய பேர் நினைச்சு இன்னைக்கு வந்திருக்கலாம், கடன் பிரச்சனை ரொம்ப இருக்கு பாஸ்டர். புறஜாதியருக்கு உனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நீ கிறிஸ்துவனா இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, நீ பாக்கியவதி பாக்கியவனாய் மாறணும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. தேவனுக்கு ஏற்ற பிரியமான பிள்ளையாய் மாறும்போது கர்த்தர் சொல்றார், தீங்கு நாட்கள். அந்த சங்கீதம் படிங்க. தீங்கு நாட்கள் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. எல்லாம் இந்த வசனத்தை கைகள் எடுத்துக்கொள்ளுங்க. பைபிள் இல்லாதவங்க மேல ஸ்கிரீன்ல பாருங்க, சேர்ந்து என் கூட சேர்ந்து எல்லாம் அப்படியே படிக்க போறீங்க. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடார மறைவில் மறைத்து. சத்தமா எல்லாம் ஒரு மனமாய்
என்னை தமது கூடாரம் அறிவிலே தமது கூடாரம் ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கண்மலையின் மேல் உயர்த்துவார். உன்னை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் என் தேவனுக்கு வேலை இல்லை, உன்னை உயர்த்தி அழகு பார்க்கிறதும் என் தேவனாக வேலை. அல்லேலூயா. உன் சத்துருவனை அடிக்க வரான்னா முதல் என்ன பண்ணுவார்னா உன்னை அவருடைய சேட்டைகளுக்குள்ள அவர் பாதுகாக்க வச்சிருவார். அப்பனா என்ன அர்த்தம்? நீ ஒளிஞ்சுக்கிற முதல் கர்த்தர் உன்னை சேவ் பண்றார், உன்னை ப்ரொடெக்ட் பண்றார். நம்ம நினைப்போம், அவன் துரத்திட்டு வர, என்ன போய் என்ன தடுக்கிற, போய் அவனை போய் அடிக்கணும். நம்ம வேலை தான். யாராவது ஒன்று அடிக்க வரானா நம்ம என்ன பண்ணுவோம்? கூட இருக்கவங்களாம் அவன் நம்மளுக்கு வர்ற ஆபத்தை தடுக்க மாட்டோம், எடுத்தோம் என்ன பண்ணுவோம்? அட்டாக் பண்ண பார்ப்போம். இது மனுஷனுடைய எண்ணம். தேவன் என்ன பண்ணுவாரு? தேவன் கொடுக்கறது ஆரம்பம் அற்பமா தான் இருக்கும். சொல்லுங்க, ஆரம்பம் தோல்வி போலதான் இருக்கும். அவர் பாதுகாக்கிற முதல் உன்னை பாதுகாத்த பிறகு அந்த பாதுகாப்பு எதற்குனா உன்னை கண்மலையின் மேல் உயர்த்துவதற்காக. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. எங்கெங்கே நீ வேதனைப்பட்ட, எந்தெந்த தீங்குகளை நீ அகப்பட்ட, எந்தெந்த சூழ்நிலையில நீ சிக்கி கொண்டிருக்கிற, எது எது உன் வாழ்க்கையில தீமையாய் காணப்படுகிறதோ என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவர் தம்முடைய கூடார மறைவில் உன்னை ஒளித்து வைத்து பாதுகாக்கிற தேவனா இருக்க. விசுவாசிக்கிற நல்லவராமே சொல்லுவோமே. அல்லேலூயா. இதை யாருக்கு செய்ய போறாரா? பாக்கியவதி பாக்கியவான். யார் பாக்கியவதி பாக்கியவான்? நீங்களா இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? கர்த்தர் வேதத்தில் அநேக பாக்கியவான் பாக்கியவதிக்கு ரூல்ஸ் போட்டிருக்காரு. இங்க ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கிறார், ஒருத்தன் விசாரி. ரெண்டாவது, நம்ம ஏதாவது கேட்க போய் கடன் கேட்டாங்கன்னா என்னாலே முடியல, நான் எப்படி கொடுப்பேன்? கரெக்டா? அதான பிரச்சனை. இல்லைன்னா என்னையே விசாரிக்கிறதுல நான் ஏன் பேசணும்? என் நிலைமை சரியில்லை, நான் ஏன் அவங்களை விசாரிக்கணும்? அதே போலதான் கர்த்தர் சொல்றார், நீ இன்னொருத்தரை விசாரிக்கும் பொழுது நீ தேவனாக மாறுகிறாய். விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. அல்லேலூயா. இதுவரை சாதாரண மனிதனாய் பாவியா இருந்த நீ இன்னொருத்தரை விசாரிக்கும் பொழுது தேவ பிள்ளையாய் மாறுகிற. அது உனக்கு சாதாரணமா இருக்கலாம். இன்னொருத்தரை விசாரிச்சு பாருங்க. நீ அம்மா எப்படி இருக்குன்னு மட்டும் கேட்காத, உன் பிள்ளை எப்படி இருக்கு, நல்லா படிக்கிறானா, சாப்பாடு சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட, தூங்குனியா, அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, சும்மா காலை போனை வைக்காம இவங்கெல்லாம் விசாரிச்சு பாருங்களேன். அது ஒரு ஆறுதல். இந்த உலகத்துல தேவனாக மாறுவேன். நம்ம யாரையும் விசாரிக்கல. ஐயா அவன் பாவம்பா, அவன் பண்ணிட்டு வந்தான், அவனை ஏன் நம்ம விசாரிக்கணும்? ஐயோ அவங்க வீட்டுக்குலாம் போனோம், அவங்களுக்கு கொரோனா, நம்ம போயிட்டு வந்தா நமக்கும் கொரோனா வந்துடும். ஆனா கர்த்தர் சொல்ற, இன்னொருத்தர் விசாரிக்கும்படியாக, இப்போ உன் கண்களுக்கு ஏதோ ஒன்று காட்டும்படியாக அந்த சூழ்நிலை கர்த்தர் உருவாக்கி கொடுப்பார். அப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா தெரிஞ்சுக்கங்க, அடுத்த கட்டத்துக்கு நீ கடந்து போகிற. எப்போ? நீ பாக்கியவதியா இருக்கும் பொழுது. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுமே. அல்லேலூயா. நீ பாக்கியவதியா இருக்கும் போது மற்றவங்களை விசாரிக்க ஆரம்பிக்க கர்த்தர் உனக்கு பிளெஸிங் கொடுத்து கொண்டே இருப்பார். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. நல்ல சத்தமா சொல்லுவோமே. ஒரு காரியங்களை நீ பார்க்கிறேன்னா இன்னைக்கு கர்த்தர் யாரோட பேசி கொண்டிருக்கிறார்? உன் தகுதியை கர்த்தர் உயர்த்துவதற்கு தான் விரும்புவார். நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிற அதை பார்த்து கொண்டே இருப்பார். இன்னைக்கு வசனத்தை படிக்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், சிறுமைப்பட்டவனை கண்ணோக்குகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தீங்கு நாட்கள். நம்ம என்ன பண்ணுவோம்? வசனத்தை எதை எடுத்து போனா, தீங்கு நாள்ல அவர் என்னை பாதுகாப்பார், தீங்கு நாள்ல என்னை விடுவிப்பார். இது ஒன் வே ட்ராக்லயே இருக்கும். கர்த்தர் எப்போதும் சொல்றார், இதை செஞ்சாதான் இந்த வாக்குத்தத்தம் உனக்கு. கிரயம் கொடுக்காம இந்த உலகத்துல எதுவும் வாங்க முடியாது. ஒன்னே ஒண்ணு இலவசமாய் பெற்றோம். என்னது? சத்தமா சொல்லுவோமே. ரட்சிப்பு. ரட்சிப்புனா என்ன? விடுதலை. எந்த விடுதலை? ஆதாம் ஏவாள் செய்த பாவம் சாபங்கள் நம்ம தொடர்ந்து வந்தது. கிறிஸ்து ரத்தத்தில் நம்ம கிட்ட அனுமதி வாங்காமையே கர்த்தர் என்ன பண்ணாரு? அது இலவசமாய் கொடுத்தார். ஆனா அதுக்கப்புறமேட்டு என்னன்னா, ரட்சிப்பு தான் இலவசம். உன் வாழ்க்கையில வர நன்மை எல்லாத்துக்கும் யார் என்ன வேணும்னா கரையம் வேணும். இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? கரையம் கொடுத்திருக்கிறார். கரையம் கொடுத்து தான் நம்ம கிட்ட வாங்கியிருக்காரு. உண்மைதானே? அவர் ரத்தத்தை கரையும் கொடுத்து நம் சரீரத்தை என்ன பண்ணியிருக்காரு? வாங்கியிருக்காரு. அப்ப தேவனிடத்துல ஒரு நன்மையை பெறணும்னா விலை உண்டு. இயேசுவிடத்துல ஒரு நன்மை பெற்றுக்கொள்ளணும்னா நீ கரையம் கொடுத்தாகணும், விலை விதைச்சாகணும். அதான் வசனம். ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திற்கு முன்னும் பின்னும் தேவன் அந்த கரையத்தை வைத்திருப்பார். போன நேற்று பிகேன் மகள் இதுதான் செய்தியா கொடுத்துருந்தேன். நீ தேவனிடத்துல என்ன கரையம் கொடுக்கறேன்னு நீ பார்க்கணும். சரி, நீ தீங்கு நாட்கள் வரக்கூடாதுன்னா என்ன கரையும்? நீ பாக்கியவதியா பாக்கியவானா மாறணும். அப்ப பாக்கியவதியா பாக்கியவானா மாறணும்னா இன்னொருத்தரை நீ விசாரிக்கணும். நம்ம யாரையும் விசாரிக்கிறது இல்லை. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க, கரையம் கொடுத்து பாருங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தரை என்ன பண்ணுங்க? விசாரிங்க. இந்த உலகத்தில் இந்த ஆறுதல் வார்த்தைகள் இயேசுவை தவிர வேறத்தையும் கிடைக்கல. நீங்க பேசும் பொழுது இயேசுவாய் மாறுகிறீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்தில் என்ன கொடுத்தாதான் வாங்க முடியும்?
விலை, எல்லாத்துக்கும் விலை. ஒரு கடையில் போய் எதாவது கேட்டு வாங்கினா கூட காசு கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும், பொருள் தருவான். அப்போ தேவனிடத்தில் ஒன்று வாங்கணும்னா கிரயம் கொடுத்தாகணும். நீங்கள் எதாவது செஞ்சாதான் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை பெறும். நீங்கள் வாக்குத்தத்தங்களையே நம்ம கேட்டுக்கொண்டிருக்கோம். எங்கே போனாலும் மொபைலில் வாக்குத்தத்தம், டிவியில் வாக்குத்தத்தம், செய்தியில் வாக்குத்தத்தம், காலண்டரில் வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைய வாங்கி வச்சு என்ன பண்ணுவான், கிரியை செய்யாது. நீ முயற்சி பண்ணினா கர்த்தர் உனக்கு முயற்சி கொடுப்பார், சில காரியங்களை உருவாக்கி கொடுப்பார். நான் கிரயம் கொடுத்தேன், இந்த கார் வாங்குறதுக்கு நான் என்ன பண்ணேன் தெரியும். அவங்களுக்கு கார் வாங்கி கொடுத்தீங்களே, நான் 5000 ரூபாய் கொடுக்குறேன், எனக்கு செகண்ட்ஸ் கார் வாங்கி கொடுங்கண்ணா. புது பைக் வாங்கி கொடுத்துருந்தா என்ன கொடுக்க நான் கேட்டிருக்கணும், இனவா கேட்டிருக்கணும். நான் சின்னதை தான் கேட்டேன். நான் உங்களை என்ன சொல்ல, சபைக்கு காணிக்க கொடுங்கன்னு சொல்லி நான் பேசலை. இப்போ நான் பேசுறது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு கிரயம் உண்டு. சில விண்ணப்பத்திற்கு என்ன பண்ணுவீங்க, நான் பொருத்தனை பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன், நான் நைட்டு ஜெபம் பண்ணுறேன், ஆலயத்துக்கு ஒழுங்காக வரேன், சில பேர் பொருத்தனை பண்ணுவீங்க, அதெல்லாம் கிரயம். சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் அந்த வசனத்துக்கு முன்னும் பின்னும் கிரயம் வச்சிருப்பார். இதை செய்யும், நான் இதை தரேன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் சக்ஸஸ் பண்ண முடியும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் பாக்கியவதியாய் பாக்கியவனா மாற போறீங்க. ஆமேன்னு சொல்லுவேமே. சொல்லுங்க, நான் பாக்கியவதியாய் பாக்கியவனாய் மாற போறேன். எந்த தீங்கு வந்தாலும் என்னை அணுகாதபடி என் தேவன் என்னை பாதுகாப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுவேமே. இன்னைக்கு உங்களை கர்த்தராகிய தேவன் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அவர் பாதுகாக்கிறதா எப்படி இருக்கும் தெரியுங்களா? விசேஷமா இருக்கும். நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும், ஆனா அதை செய்யாதபடி இருக்கும். ஒரு வசனத்தை படிச்சிருவோம் கடைசியா. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவனும் என்று, யோவான் நீதியும் பரிசுத்தவான் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட அவன் சொல்லை கேட்டு வந்தான். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. நீ கர்த்தருக்கு பிரியமா இருந்தா உன்னை கண்டு அநேகர் பயப்படுவாங்க. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. நீ பாக்கியவதியாய் பாக்கியவானா இருந்தா போதுங்க, உன்னை பார்த்து அநேகர் பயப்படுவாங்க. உன் உதவியெல்லாம் நீ தேடி போத்தல, உன்னை தானாய் தேடி வரும். யோவானுக்கு ஒரு ராஜா உதவி செய்யறான். காரணம், இந்த ஆளு தேவனுக்கு உத்தமமானவன், இவன் பாக்கியவான், பாக்கியவதி என்று. ஆமே. நண்பு பிரியமான ஜனமே, உங்க வாழ்க்கைக்கு நீங்களே தேடி 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 நன்மையை பெற்றுக்கொண்டிருக்கலாம். உங்களை விட்டு 1000 பேர் இழந்து போயிருக்கலாம், பிரிஞ்சு போயிருக்கலாம். அதை பத்தி நீ கவலைப்படாத. இருக்கிற கொஞ்சம் வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை நான் இயேசுக்காய் கொடுக்க போறேன். சொல்லுங்க, என் வாழ்க்கையை இயேசுக்காய் கொடுக்க போறேன். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை நீங்க எடுத்து பாருங்க, உங்க லைஃப்ல ஒரு மாற்றம் ஏற்படும். நான் பெருசா தீர்மானம் சொல்ல, இன்னைக்கு எடுக்க போறது என்ன, 7 நாள்ல 7 பேர் என்ன பண்ண போறீங்க, விசாரிக்கணும். அது முதல்ல யாரை விசாரிக்கணும், உன் சொந்தத்தை தான் முதல் விசாரிக்கணும். வீட்டில் இருக்காம்மா, பாஸ்டர் சொல்லிட்டாருமா இன்னைக்கு 7 முறை, அவன் நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, திரும்பி போய் பாஸ்டர் சொல்றாரு நல்லா இருக்கியா. நீ விசாரிக்கிறது தேவனிடத்தில் நன்மை பெற்றுக்கொள்வதற்கு. உண்மையாவே விசாரிச்சு பாருங்க. அவங்களுக்கே தெரியாது, இவங்கன்னா கால் பண்ணாதவங்க கால் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு விசாரிக்க கத்துக்கொள்ளுங்க. ஒருவரை நீ விசாரிக்கும் பொழுது நீ தேவனாக மாறுகிறாய். அல்லேலூயா. தேவ பிள்ளையாய் மாறுகிறாய். நீ விசாரிக்கும் பொழுது இன்னொருத்தரை நீ விசாரிக்க ஆரம்பிச்சுட்டு தெரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு நான் பாக்கியவதியா மாறிட்டேன். அல்லேலூயா. அப்ப தெரிஞ்சுக்க, இன்னைக்கு எனக்கு பாதுகாப்பு உண்டு, நான் இன்னைக்கு ப்ரொடெக்ட் ஆவேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, ஏசப்பா பார்த்துப்பேன். ஒரு பிரச்சனை இல்லை, நீ பிரச்சனையோடு இருக்கிற சில தீங்குல நீ அகப்பட்ட. தீங்குனா என்ன, ஏதோ ஒரு இயலாமை, ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு அவமானம், ஏதோ ஒரு கெட்ட சூழ்நிலை, ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டி இருக்கலாம். இந்த தீங்குல இருந்து விடுதலை ஆக்கணுமா, நீ விசாரிக்க மட்டும் செஞ்சு பாருங்க. இது ஒரு ட்ரையல். அடுத்த வாரம் நீங்க சாட்சி சொல்வதற்கு நீங்க ரெடியா இருக்கீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க, பாஸ்டர் நான் இந்த 6 வாரம் ட்ரை பண்றேன், நான் பயங்கர பிரச்சனையில வந்திருக்கிறேன், பயங்கர தீங்குல, பிசாசு தீங்கு வச்சிருக்கேன் அதில் மாட்டியிருக்கேன், கடன் தீங்கு வச்சிருக்கேன் அதில் மாட்டியிருக்கேன், குடும்பத்தில் நான் தீங்குல தான் நிற்கிறேன், இதுல இருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு நீங்க சொன்ன மாதிரி 6-7 நாள் நான் விசாரிக்கிறேன், சொந்தங்களெல்லாம் விசாரிக்கிறேன். நிச்சயமா என் வாழ்க்கையில மாற்றம் வந்தா நான் சாட்சி கொடுக்குறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. நீங்க சொல்லி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் சொல்றேன், 10 பேர்கிட்ட பேசுறேன்னா 8 பேர் எப்படி இருக்கும், உனக்கு கீழே இருப்பாங்க. அப்ப என்ன நினைச்சுக்கணும், கர்த்தர் என்ன விசேஷமா வச்சுக்கிறாரு. மீதி 2 பேர்கிட்ட பேசுவேன், அவங்க உன்னை கடுப்பேற்றுவாங்க, நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்ட்டு. அப்போ என்ன நினைக்கணும்னா, அவங்க மேலே பொறாம கொள்ளக்கூடாது. அதை கேட்குறேன்னா கர்த்தர் அதுக்கு நான் கடந்து போக முடியாக, அதை அனுபவிக்க முடியாக, அதை வாங்க முடியாக. நான் வீடெல்லாம் வாங்கிட்டேன் பாஸ்டர்,
சொல்லுவாங்க, நான் இப்பதான் வீடு வாங்கணும், சொந்த வீடு, அப்பார்ட்மெண்ட், இவ்வளோ கோடி அவ்வளோ கோடி ஆயிடுச்சுன்னா உன் மைண்ட் இருக்கணும், உனக்கு வாடகையே கட்ட முடியல, உன் மைண்ட் இருக்கணும், ஒரு ஹவுசிங் போடாத ஒன்று வாங்கணும். முயற்சி பண்ணிப்பார், கர்த்தர் நிச்சயமா கொடுப்பார். எத்தனை பேர் வாடகை வீடு, ஹவுசிங் போட வாடகை வீடு கட்டுறீங்க? ஆனா அரசாங்கம் சொல்லுதுமா, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இலவசமா வீடு தரேன்ட்டு. நம்ம முயற்சி பண்ணியிருக்க மாட்டோம், அதற்கு உண்டான வாய்ப்புகளும் இழந்து போயிருப்போம். இருக்கிற ஒரு வீடு இருக்கும், சின்ன வீடு, அதுக்கு 10 பேர் அடிச்சுன்னு இருக்கும். உண்மைதானே? வீடு கொடுத்தாங்க, அது பெரும்பாக்கத்தில் யார் போய் வாழ்வா? உனக்குன்னு ஒரு வீட்டை கொடுத்துருப்பாரு. ட்ரை பண்ணுங்க. இல்லை எனக்கு இங்கே தான் வேணும்னா இன்னும் நிறைய பேர் விசாரிங்க, நிறைய பேருக்கு ஆறுதலா இருங்க. கர்த்தர் நிச்சயமா ஒரு வீட்டை கொடுப்பார். விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. நீ கிறிஸ்தவனா, உண்மையாவே கிறிஸ்தவனா இருக்கிறன்னா, சொந்த வீடு இல்லைன்னா நீ வார்த்தையில் என்ன பண்ணல, விசுவாசத்தில் இல்லைன்னு அர்த்தம். வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் நடக்கலன்னு அர்த்தம். அப்போ நான் சொல்ற வார்த்தை உனக்குலாம் எப்படி இருக்கணும்? வெறி வரணும். இல்லை பாஸ்டர் நான் கிறிஸ்தவ பிள்ளை, நம்ம ஐயோ நான் கிறிஸ்தவன் இல்லையா, வெறி வந்து என்ன பண்ணும், நான் வீட்டு வாங்க முயற்சி பண்ணு. கல்லு மண்ணு வணங்குறவங்களா இல்லை ஒரிஜினலாக இருக்கிற ஜீவனில் தேவனை வணங்குற பிள்ளைங்க அதை அனுபவிக்கணுமா? நம்ம ஏன் அனுபவிக்கல? தேவ வார்த்தையை விசுவாசிக்கல. கர்த்தரே எனக்கு கொடுப்பார், கூறிய பிச்சை கொடுப்பார், கர்த்தரே உனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுப்பார். தேவன் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், நீ முயற்சி பண்ணினா கர்த்தர் உனக்கு அவர் பலனை கொடுப்பார். அல்லேலூயா. கை தூக்க முயற்சி பண்ணினா போதும், அவர் மீதி இருக்க கரத்துல எடுத்து கொண்டு போவார். நீ தூக்கவே இல்லைன்னா போதும், உன்னை கண்டுக்கவே மாட்டார், உன்னை பிளஸ் பண்றது விரும்ப மாட்டார். முயற்சி பண்ண இன்னைக்கு நீ ஆயத்தமா இருக்கன்னா கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரு, பெரிய ஜாதிகளை மாட்டுவார். நம்மளுக்குள்ள என்ன இருக்கும்னா, நான் ஃபாரின்ல போய் சம்பாதிக்கணும். உன் லைவ்ல பார்க்குற கர்த்தர் ஒரு இடத்துல கொண்டு போறாரு, உன் இடத்துல யாராவது இடத்துல கொண்டு போய் உன் கண்ணில் காட்டுறாருன்னா ஏதோ நிற்குது, ஏதோ கர்த்தர் செய்ய போறாரு. ஒரு பிள்ளை என்ன பண்ணுவாங்க, சீட்டு போடுவாங்க. அதை நீ கண்ணில் அப்போ கர்த்தர் உன்னை சீட்டு போட வைக்க சொல்றாருன்னு அர்த்தம். ஒரு இடத்துல போய் காட்டுவாங்க, ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் போஸ்ட் ஆஃபீஸில் நான் என்ன பண்ணுறேன், பெண்களுக்காக என்ன பண்ணுறேன், சேமிப்பு வைக்கிறேன். எத்தனை பேர் பெண்களுக்காக சேமிப்பில் பண்ணுறீங்க? போஸ்ட் ஆஃபீஸில் பெண்களுக்காக இப்போ சேமிப்பு பண்ணீங்கன்னா நான் மிஸ் பண்ணிட்டேன் என் பிள்ளைக்கு. நீங்கள் சின்னதுலேயே பண்ணீங்கன்னா உன் பிள்ளை கல்யாணத்துக்கு நீ கடன் வாங்க தேவையில்லை, யார் கையில் நிற்க தேவையில்லை. மானியத்தோடு கவர்மெண்ட் உனக்கு சப்போர்ட் பண்ணுது, நமக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருப்போம், டைமே இல்லை, மறந்து போயிட்டேன். ட்ரை பண்ணியிருப்போமா? இருக்க மாட்டோம். அது அந்த டைம் அப்பப்போ பண்ணோன்னா கர்த்தர் நம்மளுக்கு வளர்ச்சி கொடுப்பார். அல்லேலூயா. சபைகளுக்குள்ள கர்த்தர் இதெல்லாம் சொல்லுகிறார் உங்ககிட்ட. இன்னைக்கு கேட்குறோம், இதெல்லாம் கேட்குறோம், எப்போ செய்வோம்? நான் டாக்டர் ஆகணும், நான் பெரிய தொழிலதிபர் ஆகணும். நம்ம சபையில் இருக்கவங்க நிறைய தொழிலதிபர் ஆகும், இன்ஜினியர் ஆகும், பெரிய கலெக்டராகவும் இருந்தால் எப்படி இருக்கும்? யாருக்கு ஆசீர்வாதம்? எனக்கு தான் ஆசீர்வாதம். ஆமீன். அன்பு பிரியமான ஜனமே, இன்னைக்கு ஒரு முயற்சி எடுங்க. நீங்கள் பாக்கியவதியாக பாக்கியவனாய் மாறணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரே ஒரு காரியம், விசாரிப்பு. பெரிய காரியம். அவங்களுக்கு முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க, முடியலையா விசாரிப்பு மட்டும். உங்களால் எவ்வளோ விசாரிக்க, போய் பக்கத்தில் போய் பார்த்துட்டு வாங்க. வீட்லேயே உட்காந்து ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல, போயிட்டு என்ன பண்ண, அவங்கள போய் விசாரிச்சு போய் பார்த்துட்டு வாங்க. கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் போய் பார்த்துட்டு வர்றது அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. முடிஞ்சால் அவங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு செய்து பாருங்க. அடுத்த வாரம் இந்த மாதம் இறுதிக்குள்ளே வீடு வாங்காதவங்க வாங்குறதுக்கு உண்டான வழிகளை கர்த்தர் தரப்போவார். அல்லேலூயா. பைக் இல்லாதவங்க, கார் இல்லாதவங்க, அடமானம் வச்சிருக்க நகைகளை கர்த்தர் மீட்டு எடுத்து கொடுப்பார். வியாதியிலிருந்து கர்த்தர் சுகமாக்குவார். சமாதான கொலைச்சலை கர்த்தர் சமாதானமாய் மாற்றுவார். குழந்தை இல்லாதவர்களை கர்த்தர் குழந்தையை கொடுப்பார். திருமணம் ஆகாதவர்களுக்கு கர்த்தர் திருமணத்தை கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க செய்ய போறது என்ன? விசாரிப்பு. யார? உங்க சொந்தங்களை முதல் விசாரிங்க. சொந்தங்களை விசாரிச்சு முடிச்ச பிறகு என்ன பண்ணுங்க, மற்றவங்களை விசாரிக்க ஆரம்பிங்க. ஒருத்தர் வாட்டி விசாரிக்கிறது முக்கியம் இல்லை. அவங்களுக்கு பிரச்சனை, அடுத்த முறை உங்களால் முடிஞ்ச உதவி. வீட்டில் சொல்லுவாங்கப்பா, எங்கள் வீட்டில் பெயிண்ட் அடிக்க ஆளே இல்லை. நீங்கள் நினைப்பேன், நான் யாரையாவது சொல்லி அவன் எதா பண்ணி ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுவான். பிரச்சனை எப்படி இருந்தாலும் உனக்கு வரும். ஒரு ஆளை சொல்லி ஒரு தப்பு இல்லையே. நமக்கு திராணி இருக்கும், செய்ய மாட்டோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் மாட்டிருப்போம். என்னன்னா, பிசாசு ஒருத்தர் நட்பை கெடுப்பதற்கு ஏதாவது ஒரு சம்பவத்தை உருவாக்குவான். அதனால உன் சுயத்தையும் உன் சுபாவத்தையும் விட்டுடுவீங்க. அதே மாதிரி இங்கே சபைக்கு வரீங்க, முதல்ல இங்கேருந்து ஆரம்பிங்க. இங்கே பக்கத்தில் உட்காந்துருக்க போகும்போது விசாரிங்க, ஒருத்தர் விசாரிங்க. சபைகளில் ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்போமா?